ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரும் இறை வார்த்தை ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனாகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப இந்த வசனத்துல இந்த பிற்பகுதியை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்ம செய்தியோட சாராம்சமே இதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த விதமான கட்டுகளில் இருந்தாலும் அந்த கட்டுகளில் இருந்து இயேசு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். பாவக்கட்டு, பலவீனத்தின் கட்டு, சாத்தானுடைய கட்டு, மரணக்கட்டு, இந்த மாதிரி பிசாசின் கட்டுகள் எந்த கட்டுகளாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்ட இயேசு வல்லமை உள்ளவர். எவ்வாறு என்று நாம் பார்க்கும் பொழுது, சகோதர சகோதரிகளே, நம்ம ஒருத்தவங்க கட்டிட்டாங்க, நம்ம கைய நல்லா டைட்டா போட்டு கயிறுகளை போட்டு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கட்டை நம்மளால அவுக்க முடியாது. வெளியில இருந்து ஒருத்தர் வந்து அந்த கட்டை அவுத்துட்டாதான் நம்ம விடுதலை பெற முடியும். அது போல பிசாசானவன் நம்மை கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டுகளை யார் அமைப்பார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வந்து அந்த பிசாசு நம்மை கட்டி வைத்திருக்கிற பாவக்கட்டு, பலவீனத்தின் கட்டு, சாத்தானுடைய கட்டு, மரண கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசு அவிழ்த்து இன்று உங்களுக்கு விடுதலை தருகின்றார். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உன் கட்டுகளிலிருந்து இன்று நான் உனக்கு விடுதலை தருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிறார். சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் பார்ப்பதற்கு, நாம் ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் உடையும் என்பதை குறித்து இந்த வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பயணிக்கும் பொழுது, அங்கே 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே கட்டி வைத்துள்ளார்கள் என்று 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே படிக்கின்றோம். அப்பொழுது 25வது வசனத்திலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி துதிக்கிறார்கள். 26வது வசனத்திலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நெடுகுந்து பூகம்பம் வந்த மாதிரி ஆனதுல என்ன ஆயிடுச்சு? சிறைச்சாலையின் கதவுகள் திறந்துதான், அவர்களுக்கு கட்டியிருந்த கயிறுகளும் அவிழ்ந்ததாம். அப்ப இங்க 2 விதமான விடுதலை கர்த்தர் கொடுக்கின்றார். அப்ப வெறும் பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர்கள் கட்டுகளை மட்டும் அவிழ்த்து விடல, சிறைச்சாலையின் கதவுகளும் திறந்து விட்டதாம். அப்ப 2 விதமான விடுதலை அங்கே கொடுக்கின்றார். அது போல கர்த்தர் இந்த காணொளியை பார்த்துக்கின்ற உங்களுக்கு வெளியரங்கமான விடுதலை கொடுக்கின்றார். உங்களுக்கு உள்ளரங்கமான விடுதலையும் கொடுக்கின்றார். எப்படி பிரதர் சொல்றீங்கன்னா, உங்களுக்கு உள்ளரங்கமான, உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இன்று இயேசு நீக்குகின்றார். அது போல வெளியரங்கமாக உங்களுக்கு இருக்கிற பொருளாதார தடைகள், குடும்ப சண்டைகள், கணவன் மனைவி இருக்க தகராறு எல்லாவற்றையும் நீக்கி 2 விதமான விடுதலை, இரட்டத்தனையான விடுதலை இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் செய்திக்குள்ள வரும் பொழுது 4 விதமான கட்டுகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை தருகின்றார். பாவக்கட்டு, பலவீனத்தின் கட்டு, சாத்தானுடைய கட்டு, மரணக்கட்டு. இந்த 4 விதமான கட்டுகளை சாத்தான் கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டுகளை அவிழ்த்து உங்களுக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை தருகின்றார். சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது பாவக்கட்டை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, இதற்காக யோவான் என்கிற சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 8ஆம் அதிகாரம் 3ல இருந்து 11க்குள்ள தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. 3ஆம் வசனத்துல இருந்து 11வது வசனத்துக்குள்ள அங்க பாத்தீங்கன்னா, விபச்சாரத்தினால் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை, ஒரு பெண்ணை இயேசுவின் இடத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் கொண்டு வருகிறார்கள். எதற்காக கொண்டு வருகிறார்கள்? இயேசுவை சோதித்து இவர் என்ன சொல்றாரு, இதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமாங்கிறதுக்காக இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அப்ப இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து, போதகரே, இந்த ஸ்திரீ, இந்த பெண்ணானவள் விபச்சாரத்திலே கையும் மெல்லுமாக பிடிக்கப்பட்டவள், இவளை என்ன செய்ய வேண்டும்? மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி இவளை கல்லறிய வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்கிறீர் என்று இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். இயேசு குமிந்து தரையிலே விரலினால் எழுதி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தொடர்ச்சியாக இயேசுவை கேட்டோம். இயேசு எழுந்து அவர்களை பார்த்து சொல்றார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் கல்லறியட்டும் என்று இயேசு சொல்கின்றார். இயேசு சொல்லிவிட்டு திரும்ப எழுத ஆரம்பிச்சார். அப்ப பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசு பார்க்கிறப்ப ஒரு ஆள் இல்லை,
அங்க வசனம் சொல்லுது, தங்கள் மனசாட்சி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு பார்த்துட்டு அந்த பெண் அந்த ஸ்திரீட்ட கேட்கிறாரு, அவர்கள் எல்லாரும் எங்கே, உனக்கு ஆக்கினைக்குள்ளாக அவர்கள் தீர்க்கவில்லையான்னு கேட்டாங்க. இல்லை ஆண்டவர்னு சொன்னா இயேசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாது. என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாது என்று ஒரு எச்சரிக்கையின் செய்தியை ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவர் சொல்லலைன்னா கல்லால் அடித்து அவளை கொண்டு இருப்பாங்க. அங்கே அவளுக்கு உயிருக்கு உத்தரவாதத்தையும் கொடுத்து அவளை பாவத்தில் இருந்து மீட்டு இயேசு சொல்றார், இனி பாவம் செய்யாது என்று அவளுக்கு ஒரு எச்சரிக்கையின் செய்தியை கொடுக்கின்றார். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாவத்தின் கட்டில இருந்தா ஆண்டவர் இனி சொல்றார், மகனே மகளே, இந்த பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையாகி இனி பாவம் செய்யாது என்று இயேசு உங்களை பார்த்து சொல்கின்றார். சரி பிரதர், நீங்க சொல்றீங்க இந்த இச்சையின் ஆவி இருக்கு, இந்த இச்சையான சிந்தனைகள் எப்போ எனக்கு வந்துகிட்டு இருக்கேன், நான் என்ன செய்வது, அதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது? நான் உபவாசம் போட்டு ஜெபிங்க சகோதர சகோதரிகளே. இந்த இச்சையின் ஆவிகளை எடுத்து போடுங்க. வசனம் சொல்லுது, 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இச்சையை நீங்க நீக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவரை வேண்டுங்க, ஆண்டவரே இந்த இச்சையினாவது எடுத்து கொடுங்க வேண்டுங்க, உபவாசம் போடுங்க. உபவாசம் போட்டு ஜெபித்தால் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அந்த இச்சையின் வேசித்தனத்தின் ஆவியை நீக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற சகோதர சகோதரிகளே. ஆக பாவத்திலிருந்து இயேசு விடுதலை தருகின்றார். அந்த கையும் மெழுகுமாக பிடிப்பட்ட அந்த பெண்ணை இயேசு மன்னித்து இனி பாவம் செய்யாது என்று சொல்லி பாவக்கட்டிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த பலவீனத்தின் கட்டை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த பலவீனத்தின் கட்டத்தை லூக்கா 13:11 10வது இயேசு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கப்ப 11வது வருது. 13:11 லூக்கா 13:11 அவள் பலவீனத்தின் ஆவியினால் இருக்கிற அந்த ஸ்திரியை பார்த்து இயேசு பார்க்கிறார், இவர் என்ன பலவீனத்தின் ஆவியில் இருக்காருன்னு சொல்லிட்டு, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவளை தொட்டார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று நாம் படிக்கின்றோம். இங்க நீங்க பார்க்கும் பொழுது அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூனியா இருந்தாள் என்று 11:13 நம்ம படிக்கிறோம். 13:11 நம்ம படிக்கிறோம். அப்ப எவ்வளவு நிமிர முடியாத கூனி. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீயானவள் நிமிர முடியாமல், பரலோக தேவனை நோக்கி பார்க்க முடியாமல், பூமியை நோக்கி பார்ப்பவளாக பலவீனத்திலே பிசாசு அவனை கட்டி வைத்திருந்தான். இயேசு அவளை தொட்டு அவளுக்கு விடுதலை கொடுத்து அவள் நிமிர்ந்தாள் என்று பார்க்கும் பொழுது நிமிர்ந்து பரலோக தேவனாகிய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தினார். ஆக இன்று பலவீனத்திலே வியாதிப்பட்டு பலவீனத்திலே இருக்கீங்களா? அந்த ஸ்திரீ 18 வருடமா பலவீனத்தின் கட்டில இருந்தவளை இயேசு தொட்டார். உடனே அவள் வியாதியிலிருந்து விடுதலை பெற்று தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று நாம் படிக்கின்றோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பலவீனத்தின் கட்டில இருந்தா இயேசு இன்று உங்களுக்கு விடுதலை தருகின்றார். வியாதிங்கிற அந்த பலவீனத்தின் கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை காப்பாற்றி அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து இயேசு உங்களை ரட்சிக்கிறார். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது சாத்தானுடைய கட்டை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்ன சாத்தானுடைய கட்டுன்னா, யோவான் சுவிசேஷம் 8:27 நான் பார்க்கும் பொழுது அங்கே வெகு நாளாய் பிசாசு பிடித்திருந்த ஒருத்தன், அவன் வஸ்திரம் தெரியாமலும் எங்க இருக்கான், பிரேத கல்லறைகள்ல இருக்கான் அவன். அப்ப என்ன பண்றான், அங்க இருக்க பிசாசு அவனை அந்த வனாந்தரத்துல இருக்க அந்த பிரேத கல்லறையில வேக சுத்திக்கிட்டு இருக்கான். இயேசு அவனை பார்க்கிறார். அவன் அநேக நாளாய் பிசாசு பிடித்தவன். அந்த இயேசு பார்த்து அவனிடத்துல போகும் பொழுது அவனிடத்துல ஆவி சொல்லுது, இயேசுவே எனக்கும் உமக்கும் என்ன, எங்களை வேதனைப்படுத்தாதபடி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். அந்த பிசாசு மகா சத்தமா சொன்னிச்சான். அப்ப இயேசு கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என்னுடைய பெயர் லேகியோன் என்று அந்த பிசாசு சொன்னதான். லேகியோன் என்று வேற புத்தகத்தை நாம் பார்க்கும்போது 6000 பேய்களை கொண்ட தொகுப்பான். அப்ப யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, ஒரு பிசாசு 2 பிசாசு பிடிச்சிருந்தாலே இருக்கும். 6000 பிசாசுகள் ஒரு மனிதனை பிடித்திருந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அப்பேற்பட்டவனுக்கு இயேசு விடுதலையை கொடுக்கின்றார். அப்ப இவனை விட்டு போய் என்று இயேசு சொல்லும்போது பிசாசு அங்க ஜெபம் பண்ணுதான். லூக்கா அதுல பாத்தீங்கன்னா 31வது பாத்தீங்கன்னா அந்த ஜெபம், யோவான் 31வது ஜெபம் பண்றப்ப, இயேசுவே எங்களை பாதாளத்துக்கு போய்விடாதபடிக்கு எங்களை இந்த பள்ளிக்கூடத்துல அனுப்புங்கன்னு சொல்லி அந்த பிசாசுகள் ஜெபம் பண்ணதான். அப்ப இயேசு என்ன பண்றாரா, உடனே பள்ளிக்கூடத்துல அனுப்புறாங்க. அப்ப பிசாசு என்ன பண்ணுது, இயேசுகிட்ட கெஞ்சி மன்றாடுதுங்க. அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவரிடத்துல நீ கெஞ்சி மன்றாடி தேவனிடத்துல பெறும் பொழுதுதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க இயேசுகிட்ட பாருங்க,
அவர்கிட்ட உட்கார்ந்து அழுது மன்றாடணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சாத்தானுடைய கட்டுகள் இருந்து விடுதலை கொடுங்க. இப்ப இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல யாருங்க சாத்தானுடைய கட்டுகள் இருந்தாலும், எந்த வித கட்டுகள் இருந்தாலும், அந்த பிசாசு என்ன பண்ணிச்சான், ஏசுகிட்ட போய் எங்கிட்ட பாதாளத்துல எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஏசுகிட்ட வேண்டி கொண்டானாமா. அப்ப பிசாசுக்கே தெரியுது ஆண்டவர் வேணாதான் கிடைக்குங்க. அப்ப அவனுக்கே அப்படி தெரியும். இப்ப தேவ பிள்ளை அவருடைய சாயலாக உங்களை படைச்சிருக்காரு. அப்ப நீங்க அவர்கிட்ட எப்படி வேண்டணும்? ஜெபமே ஜெயம். நீங்க ஜெபித்தாதான் நடக்கும். ஜெபித்தா நடந்துருமா பிரதர் கேட்கலாம். இல்ல பிரதர், நீங்க ஜெபிங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. இயேசு உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன். நீங்க கண்ணீரோடு நீங்க ஜெபித்து பாருங்க. எந்த காரியமா இருந்தாலும், சாத்தானுடைய கட்டாக இருந்தாலும், பாவத்தின் கட்டாக இருந்தாலும், பலவீனத்தின் கட்டாக இருந்தாலும், மரண கட்டாக இருந்தாலும், நீங்க கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. இயேசு அதை நீக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்ப அந்த பிசாசு குடித்தவன், அவர் சொன்ன பிசாசு அந்த பன்றி கூட்டத்துல போயிடுச்சு. அவனுக்கு அந்த விடுதலை கொடுத்து, சாத்தான் அவனை நெடுநாளை கட்டி வைத்திருந்தவனை இயேசு மீட்டு அவனுக்கு மறுவாழ்வை தருகின்றார். அதுதான் பிரதர் கிறிஸ்டியானிட்டி. இயேசு அவனுக்கு என்ன தரான்? அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாக இயேசுவை பற்றி ஊரெங்கும் போய் சொன்னான். அப்ப அவனுக்கு ஒரு மறுவாழ்வு. அப்ப இயேசு அப்பேற்பட்ட தேவன். நீ அப்படியே பிசாசுல இருக்கியா, அப்படியே போன்னு விட்டுற மாட்டார். உன்னை மீட்க இயேசு வல்லமை உள்ளவர். சகோதர சகோதரிகளே, இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது மரண கட்டை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அருமையான நிகழ்வு. அங்க பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியா, அவருடைய சகோதரன் லாசர். இந்த மார்த்தாள் மரியாதை இயேசு அன்பா இருந்தார் நம்ம படித்திருக்கோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல லாசரு வியாதியா இருக்கான்னு இயேசுக்கு செய்தி வந்துருச்சு. இயேசு உடனே கிளம்பி போகல. என்ன பண்றாரு? அங்க யோவான் 11:4 அருமையா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இந்த வியாதியானது மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமைக்கும், அதனாலே தேவகுமாரனாகிய நான் மகிமைப்படவும் இரவுள்ளது என்று இயேசு அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப இது தேவ மகிமைப்படணும், தேவகுமாரனாகிய இயேசு மகிமைப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு 2 நாள் அங்க இருக்காரு, போகல. சரின்னு சொல்லிட்டு இப்படி இருக்காரு. 2 நாள் கழிச்சு சொல்றாரு, வாங்க யூதேயாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த போறாரு. பெத்தானியாவுக்கு போனோன்னே ஃபர்ஸ்ட் மார்த்தாள் ஓடி வராங்க. மார்த்தாள் ஓடி வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பான் அப்படின்னு சொன்னா இயேசு சொல்றாரு, இதோ உன் சகோதரன் உயிர் தருவான் அப்படின்னு சொன்ன. அவங்க சொல்றாங்க, கிளாரிட்டியா பதில் சொல்றாங்க, அவன் கடைசி நாளில் உயிர் தருவான்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு வார்த்தையான இயேசு சொல்றாரு, நானே உயிர் தருதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படி சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மரியாதை சொல்லி ஆண்டவர் வந்துட்டாரு சொன்னா ஆள் அனுப்பிட்டு அவர் ஓடி வரா. மரியாதை திருப்பி ஓடி வந்து இயேசுவோட பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்க இருந்து இந்த கண்ணீர் விட, நீர் இருந்த என் சகோதரன் பிழைத்திருப்பானே. இயேசுவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்டு அந்த கல்லறைக்கு போனோன்னே, அந்த கற்களை நவுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. இயேசு உடனே சுயேட்சையா எதுவுமே உதவி செய்யல. சகோதர சகோதரிகளே, இப்ப லாசரு மரித்து போயிட்டான், அவனை உயிர்த்தல வைக்கணும். இயேசு உடனே தன்னுடைய சுயத்திரான செய்யல, ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. பிதாவே, எனக்கு நீ செவி கொடுக்கிறீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுப்பீர்னு அறிஞ்சிருக்க. இருந்தாலும் இந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் நீர் என்ன அனுப்புனவர் அவங்க விசுவாசிக்கிறமாக நான் இப்படி ஜெபம் பண்றேன், நீர் எனக்கு செவி கொடுப்பீர்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சொல்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. உடனே அவன் வரான். அப்படி அவனுடைய கட்டுகள் எல்லாம் அழுத்து விடுங்க, அவனை கட்டி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அழுத்து விடுங்கன்னு சொன்ன அவன் உயிர் தெரிந்து வந்துட்டான். அப்ப 4 நாட்கள் ஆயிட்டான். அதான் மார்த்தா சொல்றான், அவர் அந்த கல்லில் ஊத்தணும்னா ஆண்டவரே 4 நாட்கள் இருக்கணும். அந்த மார்த்தா சொல்லும்போது தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணி அவர் உயிர் தர வைக்கிறாரு. அப்ப 4 நாட்கள் ஆயிடுச்சு. இங்க எதுக்கு கொடுக்குன்னா 4 நாள் ஆச்சு பிரதர், நாரி போகும்னு சொல்றாங்க. அந்த 4 நாள் ஆனவனே கல்லறையிலிருந்து உயிர் தர வைத்த தேவன் இன்னைக்கு மரண பயத்தில் இருக்க உங்களுக்கு அந்த மரண பயத்தை நீக்க அவர்